வணக்கம் ஜெய்ஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல வளைகுடா பத்தி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். நேத்து ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை அறிவிச்சிட்டாரு, ட்ரம்ப் வந்து தோல்வி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பிரேக்கிங் நியூஸ் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் போட்டிருந்தாங்க. அப்பவே நம்ம அனாலிசிஸ்ல தெளிவாக சொல்லியிருந்தோம், இது வந்து கேம் வேற. ஒன்று, அவங்க அந்த குரூடு ப்ரைஸை ஸ்டெபிளைஸ் பண்ண பார்க்குறாங்க மார்க்கெட்டில். ஃபியூச்சர்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் க்ரூடை ட்ரேட் பண்ணலாம். எப்படி நீங்கள் டாலரை வாங்கி விற்கலாமோ, ஒரு பங்கை வாங்கி விற்கிறீங்களோ அதே மாதிரி பங்கு சந்தையில் இதை பண்ண முடியும். இப்போது எக்ஸாக்டாக அதான் வந்திருக்கு. ட்ரம்ப் அறிவித்த அந்த டைமுக்கு கரெக்டாக 7-8 நிமிஷம் முன்னாடி கிட்டத்தட்ட $580 மில்லியன் அளவுக்கான வர்த்தகம் வந்து இதில் நடந்திருக்கு. அதாவது இதை போய் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஹிண்டன்பர்க் கான்ட்ரவர்சி அடானி வரும்போது ஷார்ட் பண்ணுவாங்க. இப்போது அதாவது அந்த ப்ரைஸை ஏற்றி விட்டுட்டு ஒரு லெவலுக்கு மேலே போய் எல்லாரும் வாங்கும்போது, ஏறுதுன்னு வாங்கும்போது டக்குன்னு இந்த ப்ரைஸை வந்து கொலாப்ஸ் பண்ணுறது. எக்ஸாக்டாக இதுதான் நடந்திருக்குது. $110-12 கிட்ட இருந்த க்ரூட் ஆயில் அடுத்தடுத்து வாங்கி 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 அந்த கடைசி 7 நிமிஷத்தில் ட்ரம்ப் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேல் நடந்திருக்கு. $580 மில்லியன் அளவுக்கான சேல் நடந்த பிறகு ட்ரம்ப் அறிவித்த பிறகு அது பொத்துன்னு கீழே விழுது. அது மட்டும் இல்லை, தங்கம் விலையும் வீழ்ச்சியை சந்திச்சுது. வெள்ளி, காப்பர் எல்லாமே வந்து அடி வாங்குச்சு. ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையாக இந்த ட்ரம்ப் இதை அறிவிக்க போறார் அப்படின்ற செய்தி முதலே தெரிஞ்சு சில பேர் கோடிக்கணக்கான பணத்தை ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இது ஓப்பனாக இன்சைடர் ட்ரேடிங். இது அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வலிமையான சட்டங்கள் இருக்குது. பட் ட்ரம்ப் தான் இதை பற்றி அவர் வந்து அலட்டிக்கலை. ரெண்டாவது, இப்போ அகைன் என்கிட்ட எல்லாரும் கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் விலை ஏன் வீழ்ச்சி அடையுது, வெள்ளி விலை ஏன் வீழ்ச்சி அடையுது அப்படின்ட்டு. இப்போது குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச எக்கனாமிக்ஸ் வச்சு சொல்கிறேன். அகைன் இதை ஸ்டாக் மார்க்கெட் அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. தங்கம் வாங்குற விற்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய பர்சனல் டிசிஷனாக எடுத்துக்கங்க. ஜியோ பொலிட்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்குது, 10 ரூபா இருக்குது, நீங்கள் 7 ரூபா செலவு பண்ணுறீங்க, 3 ரூபா மிச்சம் இருக்குது. அந்த 3 ரூபாயை கொண்டு போய் நீங்கள் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு அந்த பணத்தோட மதிப்பு பாதியாக குறைஞ்சிரும். அப்போ எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? இருக்கிறதுலே சேஃபாக அப்படின்னா எஃப்டியில் போடுவீங்க, ஒரு 5% கிடைக்கும். இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போடுவீங்க. இல்லாட்டி யாருக்காவது கடன் கொடுத்து அதுக்கு உண்டான வட்டியை வாங்குவீங்க. இல்லாட்டி உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஷேருன்னு சொல்லி பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ குளோபலாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸு, பேங்க்ஸு, செல்வந்தர்கள், நாடுகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வட்டி அதிகமாக கிடைக்குதோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போது அந்த வட்டி, அதை ரிட்டர்ன் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவுடைய மார்க்கெட் க்ரோ ஆயிருக்கு. இந்தியாவுடைய பங்கு சந்தையில் கொண்டு வந்து பணத்தை போடுவாங்க. இப்போ பங்கு சந்தைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. உடனடியாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணமாக வச்சுருந்தா அது ரிஸ்க்கு, அது பண மதிப்பீடு அப்படின்றது இன்னும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போய் கோல்டு வாங்குவாங்க. ஸோ எப்பப்பெல்லாம் போர் வருதோ 2 விஷயம் விலை ஏறும். ஒன்று, கச்சா எண்ணெயோடைய விலை ஏறும். ரெண்டாவது, தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை அப்படின்றது ஏறும். இது அந்த முதலீடுகளுக்காக பண்ணப்படக்கூடிய டிமாண்டு. இது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடியது, கன்சப்ஷன் ட்ரிவன் டிமாண்ட் கிடையாது. அதாவது நம்ம திடீர்னு மக்கள் அதிகமாக தங்கம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி கிடையாது. இப்போது அமெரிக்காவுடைய ஃபெடரல் பேங்க், உலகத்தோடைய மிகப்பெரிய வங்கி, அவங்களுடைய மினிமம் டெபாசிட் ரேட் வச்சுருக்காங்க. இப்போ அந்த டெபாசிட் ரேட்டை ஏற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ அடுத்தடுத்து அவங்க எக்கனாமியை ப்ரொபல் பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணும், இன்ஃப்ளேஷனை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ அது பார்க்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபெடரல் பேங்கோட ரேட் அப்படின்றது 4.5% ஸ்டேபிள் ஆகிடுச்சு. இனிமேல் அவங்க ரேட் கட் பண்ண போகிறது கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு 4-5 மாதத்துக்கு. அப்போது அதில் முதலீடு பண்ணும்போது, அமெரிக்காவோடைய பாண்ட்ஸில் நீங்கள் முதலீடு பண்ணும்போது 4.5% உங்களுக்கு வந்து கிடைக்கிது. அதே நீங்கள் கோல்டில் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா, கோல்டு வந்து விலை ஏறினா தான் அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணி தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அங்கே வந்து கோல்டை வாங்குறதுனால உங்களுக்கு வந்து 4.5% வட்டி கிடைக்காது. இந்த இடத்துல தான் பல பெரிய பேங்க்ஸ், நிறுவனங்கள் எல்லாமே தங்கத்தை விற்றுட்டு அமெரிக்காவுடைய பாண்ட் மார்க்கெட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, உலகத்திலே அதிகமாக கோல்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடுகள், குறிப்பாக அரபு நாடுகள் இப்போ லிக்விடேட் பண்ணுறாங்க. அடுத்த மாதம் அரசாங்கத்தை இயக்கி ஆகணும், போர் சூழல் இருக்குது, எண்ணெயிலேருந்து வரக்கூடிய அந்த வருமானம் தடைபட்டு போயிருக்கு. ஸோ அப்போது நீங்கள் வந்து கவர்மெண்ட்டை ரன் பண்ணி ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஸோ இதுதான் மெயின் விஷயம் தங்கம் விலை ஏறி இறங்கிறதுக்கு. இப்போ ட்ரம்ப் இந்த போர் நிறுத்தமெல்லாம் ட்ராமா தான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். 2 வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெட்லைன் ட்ரம்ப் விதிச்ச அந்த கெடு அப்படின்றது செவ்வாய்க்கிழமை இந்திய நேரப்படி காலை 4 மணிக்கு முடியுது. அதுக்கு முந்தின நாள் இரவு அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, இல்லை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டோம், 5 நாள் நான் வந்து ஈரானுடைய எண்ணெய் வளங்கள் மற்றும் அவங்களுடைய ரிஃபைனரிஸ் பவர் இதை நாங்கள் தாக்கலை, ஒரு வழியாக அதுக்கு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஈரான் பதிலுக்கு இந்தந்த இடத்தெல்லாம் நாங்கள் தாக்குவோம், யாரையும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பதிலுக்கு ஒரு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ எய்தர்வே இது வந்து குட் நியூஸாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்ற போது ரொம்ப தெளிவாக இப்போ ஒரு விஷயம் வெளியில் வருது. அதன் பிறகு அவர் ஃப்ளைட்டில் ஏறும்போது ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. நேற்று நம்ம ரெக்கார்ட் பண்ண காணொலிக்கு இரவுக்கு பிறகு நேற்று அவங்க வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியில் ட்ரம்ப் வந்து கேட்குறாரு, ட்ரம்ப் கிட்ட கேட்குறாங்க, ஹார்மூஸை யார் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னா, நானும் அங்கே இருக்கக்கூடிய ஆயத்துல்லாவும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணுவோன்ட்டு. இது எல்லாமே அவர் வந்து விளையாட்டாக பேசக்கூடியது கிடையாது. நகைச்சுவையாக இல்லை மீமா அவர் பார்த்தோம் அப்படின்னா ஜியோ பொலிட்டிக்ஸ் புரியாது. நானும் ஹயத்துல்லாவும் இது பண்ணும்போது, அயத்துல்லா இறந்துட்டாருன்னா அடுத்த அயத்துல்லா எவனா இருப்பான், அவனும் நானும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்ற போது, நாம் இந்த போர் ஆரம்பிக்கும் போது கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் இப்போ வந்து இதாக இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை கண்ட்ரோல் பண்ணணும், ஈரானுடைய எண்ணெய் யார்கிட்ட போகக்கூடாது, ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் சைனா கிட்ட போகக்கூடாதுன்றது தான் இதில் இருக்கக்கூடிய லார்ஜர் கேம். அப்போது இந்த இடத்துல ஹயத்துல்லா யாரு அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி வந்து எழுது. இப்போ இந்த இடத்துல இன்னொரு செய்தியும் ட்ரம்ப் தரப்புலேருந்து வருது. ஈரான் எங்கிட்ட நேரடியாக பேசலை, ஈஜிப்ட், துருக்கி மற்றும் பாகிஸ்தான் மூலிமா எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு அன்கன்ஃபார்ம் நியூஸ் வந்து இந்த பேச்சுவார்த்தை இவர் குறிப்பிடக்கூடிய அந்த ஹயத்துல்லா, அதாவது ஒரு தலைவர், ஈரானுடைய ஒரு தலைவர், பாகிஸ்தான், துருக்கி மற்றும் ஈஜிப்டோடைய மீடியேட்டர்ஸோட பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் பேசினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கிளப்பிவிட்டாங்க. அது உண்மை கிடையாது. அது பாகிஸ்தானுடைய ஊடகம், அவங்களுடைய ஐஎஸ்ஐயோட டிஜிஎஸ்பிஆர் வந்து இதை கிளப்பி விட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இப்போ காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உள்ள என்ன இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் பாதி உண்மையை வெளியில் சொல்லியிருக்காரு. இப்போ அமெரிக்கா வந்து ஈரான் கிட்ட நெகோஷியேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த பேட்டர்னை சைனா மற்றும் அமெரிக்காவுடைய அந்த வர்த்தக போர் உச்சத்தில் இருக்கும்போது இதே மாதிரியான ஒரு சைனா கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், சைனா எங்கிட்ட வந்து கெஞ்சுறாங்கன்னு ட்ரம்ப் சொல்லும்போது சைனா வந்து அதை மறுத்தாங்க. அதன் பிறகு பேக் டவுன் நெகோசியேஷன்ஸ் நடந்துச்சு. அவங்க யாரும் கெஞ்சலாம் இல்லை சைனா, பட் ஒரு இதுவாக அவர் சொல்லக்கூடியது எப்பயுமே இந்த அதிரடியாக இன்னொருத்தவங்களை தாழ்த்தி தன்னை உயர்த்தி பேசக்கூடிய ஒரு மனிதர் தான். ஸோ அந்த ஃபேக்டரை இது அப்படியே இங்கே பொருத்தி பார்த்தோம் அப்படின்ற போது பேச்சுவார்த்தை நிச்சயமாக நடந்திருக்குது. ஆனால் யார்கிட்ட பேச்சுவார்த்தை அப்படின்றதா, ஏன்னா ஐஆர்ஜிசி இப்போ 2ஆக பிரிஞ்சிருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்லைன் ஐடியாலஜிக்கல், மத ரீதியாக ஒரு ராடிக்கலாக இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி தளபதிகள் இருக்கிறாங்க. அவங்க இந்த போரை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கிறதா இந்த இடத்துல பார்க்குறாங்க. இவங்க ட்ரம்ப்போட நெகோசியேஷன்ஸ்லாம் தேவை கிடையாது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை நாங்கள் மூடி தான் வைப்போம் அப்படின்ட்டு அவங்க இது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர்ஜிசியோடைய இன்னொரு தரப்பு அமெரிக்காவுடைய ஃப்ரெண்ட்லியாக நிறையா பேர் அங்கே இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்லியாக அப்படின்றத விட அமெரிக்கா இந்த உலகத்தோட கூடி வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, கொஞ்சம் ஃபார்வர்டாக திங்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸில் இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுடைய அதிபர் பெஷ்கியானும் அதில் ஒன்று. ஆனால் அதிபர் பெஷ்கியான்ட்ட இப்போ முழு அதிகாரம் கிடையாது. அதிகாரம் இருக்கிறது யார்கிட்ட அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐஆர்ஜிசி. பட் ஐஆர்ஜிசி ஒரு தலைமையில் கிடையாது, 31 அது பிரிஞ்சிருக்கு. அப்போ ட்ரம்ப் சொன்ன அந்த ஹயத்துல்லா யாருக்கிட்ட இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு உறுதியாக ஒரு செய்தி வருது. இவங்களுடைய, அதாவது ஈரானுடைய சபாநாயகர், பாராளுமன்றத்துடைய சபாநாயகர் முகமது அவர்கள்ட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு. ஏன்னா அவரும் ஐஆர்ஜிசியில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைவர். ஸோ இந்த இடத்துல கடுமையான தாக்குதலை நடத்தி ஒரு ப்ரெஷர் கொடுத்து அதன் பிறகு இவங்க பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்து, ஸோ ஓகே இதை வெனிசுலா மாதிரி மொத்தத்தையும் நான் எடுத்துக்கல, பனாமா மாதிரி மொத்தத்தையும் எடுத்துக்கல, நம்ம சேர்ந்து நிர்வகிப்போம் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி ஒரு நாள் இந்த பஞ்சாயத்தை வச்சுக்கலான்னு சொல்லி மூவ் பண்ணுறது தான் இப்போ இவங்களுடைய ராஜதந்திரமாக இருக்குது. இப்போ நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டைமில் நேற்றே சொல்லியிருந்தேன், இது ஒரு டேஞ்சரஸான ஒரு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதாவது மார்ச் 24ஆம் தேதி காலை 11 மணிக்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நட்டான்ஸ் மற்றும் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு புது ஆயில் ரிஃபைனரியை ஈரானை இப்போ தாக்குறாங்க. ஸோ இந்த பஞ்சாயத்து முடிய போகிறது கிடையாது அப்படின்றதுக்கு கிளியர் கட்டான வந்துருச்சு. தாக்குன உடனே மீண்டும் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு நேற்று இருந்த $84 $110 இப்போ போயிருக்கு. 112 ட்ரம்ப் அறிவிக்கிறாரு,
இந்த அறிவிக்கிறதுக்கு 6 நிமிஷத்துக்கு முன்னாடி 580 மில்லியன் அளவுக்கான ட்ரேட் நடக்குது. ட்ரம்ப் அறிவிச்ச பிறகு 112 இருந்து அது கீழே விழுந்து க்ரூட் ஆயிலோட விலை 84 to 87 வருது. அதன் பிறகு இன்னைக்கு அமெரிக்கா இஸ்ரேல் மீண்டும் ஈரானை தாக்குறாங்க. க்ரூட் ஆயில் பிரைஸ் மீண்டும் இங்கிருந்து உயர்ந்து எந்த இடத்துல போய் நிற்குதுன்னா $110. ஏன்னா பிரதமர் அவர்கள் பேசும்போது நாடு ஒரு டஃப்பான சுச்சுவேஷனை, ஒரு பெரிய ஒரு ஒரு டஃப்பான சுச்சுவேஷனை நோக்கி பாரதம் போயிட்டு இருக்கு, நாமெல்லாம் ரெடியா இருக்கணும் அப்படின்றத பிரதமருமே சொல்லியிருக்காரு. ஸோ காலம் அப்படின்றது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு அப்படின்றத நம்ம கிளியர் கட்டா பார்க்குறோம். இப்போ ஈரானுடைய ட்ரம்ப் யாருக்கிட்ட தான் பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவும் ஈரானும் சேர்ந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா அது அவங்களுடைய சபாநாயகர் முகமது கலிபாஃப் தான். பட் முகமது கலிபாஃப் இதை மறுத்திருக்கிறாரு. ஏன்னா அவரோட உயிருக்கு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்னு வந்துடும். ஸோ இவர் ஒரு ப்ரோ யூஎஸ் எலிமெண்டா நிறைய இடத்துல அவர் யார் அயத்துல்லாக்கு அப்புறம் யார் டேக் ஓவர் பண்ணுவாங்க அப்படின்றதுல அந்த ப்ரோ யூஎஸ் எலிமெண்டா இவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இப்போதைக்கு அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல இருந்து அவங்க மாறிட்டு வெனிசுலா மாதிரி ஒரு ப்ரோ யூஎஸ் பாலிசி அகெயின்ஸ்ட் ப்ரோ சைனா பாலிசி அவங்க எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த புது டாக்ட்ரைன் அப்படின்றத அரவிந்த் அவர்கள் நம்மளுடைய எக்ஸ்தலத்தினுடைய நண்பர் இன்னைக்கு இந்த வெனிசுலாவை வார ப்ரெடிக்ட் பண்ணதை ஒரு 6 மாதம் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த பதிவையுமே இவர் மார்ச் 9 போட்டிருந்தார். இது இந்த கேம் இருக்கு, ஆள் இருக்குன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடந்திருக்கு. பட் அவங்க மறுத்திருக்கிறாங்க, நாங்கள் இதெல்லாம் பண்ணல, இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க மறுத்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஸோ இந்த இடம் கிளியர் கட்டா ஒரு விஷயத்த சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை கண்ட்ரோல் எடுக்கணும். அப்போ இப்போ கொடுத்த அந்த ப்ரெஷர் பத்தலை. ஸோ மீண்டும் அவங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க. கல்ஃப் நாடுகளை இவங்க மீண்டும் தாக்கிறதுக்கு குறிப்பாக இன்னைக்கு அதாவது 24 மத்தியானம் இன்னைக்கு இரவு என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு நாளைக்கு இன்னொரு அப்டேட்டோட சந்திப்போம். லைவ் இன்புட்ஸ் நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலில் 24/7 உங்களுக்காக ஃபில்டர் செஞ்சு ஆராய்ச்சி செய்து ஒரிஜினல் நியூஸை மட்டுமே நம்ம டீம் கொடுத்துட்ருக்காங்க. பல இடத்துல சோர்ஸ் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.